வெல்கம் பேக் டு மை ஷோ. சில இன்டர்வியூஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. பட் இந்த இன்டர்வியூ வந்து நிறைய பேர் வந்து ரொம்ப நாளாக என்னை கேட்டிருந்தீங்க காமெண்ட்ஸில் வந்து வை டோன்ட் யூ டூ திஸ் இன்டர்வியூ நீங்கள். பட் ஐ தாட் அதுக்கான ஒரு நேரம் அமையணும் அப்படின்னு சொல்லுவாங்களா. ஐ திங்க் ரைட் டைம். ஜாய் கிறிசல்டா என்னும் நான். The guest is with me. Hi. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். First you tell me how do you feel to be in my show? Yes, actually I'm so happy. ஏன்னா நான் உங்களோட ஷோஸ் எல்லாமே பார்த்துட்டு இருக்கிறேன், ஃபாலோவிங். ஸோ அதில் வந்து ஆக்சுவலி ஒரு சில பேர்கிட்ட நம்ம வந்து என்ன சொல்லணும், பேசணும்னு நினைப்போம்ல, வி ஷுட் ஓப்பன் அப் அப்படிங்கிறப்போ எல்லாருக்கிட்டையுமே நம்ம ரேண்டமாக வி வில் நாட் அது. ஸோ அதில் ஐ ஆல்வேஸ் வாண்டட் டு என்ன சொல்கிறது, உங்கள் ஷோவில் வந்து நான் வந்து ஒரு நாள் பேசணும்னு நான் ஆக்சுவலி வந்து திங்க் பண்ணிட்டு இருந்திருக்கேன். மேபி இட்ஸ் அ மேனிஃபெஸ்டேஷன். இங்கே தெரிந்துமா என் ஷோவில் வரணும்னு நினைச்சீங்க. இப்போ நான் இங்கே உங்கள் கூட இருக்கிறதுல வந்து ஐ ஃபீல் ஸோ ஹாப்பி. எனக்கு தெரியும் who am I and I know what is my identity அப்படின்றத பிரேக் பண்ணுறது ஜாய் கிட்ட தான் இருக்கு. என் லைஃப்பில் என்ன நடந்ததுங்கிறது எனக்கு மட்டும்தான் தெரியும். 4 பேர் பேசுவாங்க, 2 சேரை போட்டு உட்காந்து கான்வர்சேஷன் பேசுவாங்க. ஒரு ஃபோட்டோ போட்டோன்னா இமீடியட்டாக வந்து யூடியூப்ஸ், யூ நோ ஹவு பீப்புள் வில் see. ஸோ அதை உட்காந்து ஏதோ அவங்க தான் லைஃப்குள்ளே வந்து உட்காந்து பார்த்த மாதிரி வந்து பேசுவாங்க. எல்லாமே அவங்க தான் அப்சர்வ் பண்ண மாதிரி பேசுவாங்க. வெல்கம் பேக் டு மை ஷோ. ஸோ கண்டிப்பாக சில இன்டர்வியூஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. பட் இந்த இன்டர்வியூ வந்து நிறைய பேர் வந்து ரொம்ப நாளாக என்னை கேட்டிருந்தீங்க காமெண்ட்ஸில் வந்து வை டோன்ட் யூ டூ திஸ் இன்டர்வியூ நீங்கள். பட் ஐ தாட் அதுக்கான ஒரு நேரம் அமையணும் அப்படின்னு சொல்லுவாங்களா. ஐ திங்க் ரைட் டைம். ஸோ ஜாய் கிறிசல்டா என்னும் நான். The guest is with me. Hi. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். First you tell me how do you feel to be in my show? Yes, actually I'm so happy. ஏன்னா நான் உங்களோட ஷோஸ் எல்லாமே பார்த்துட்டு இருக்கிறேன், ஃபாலோவிங். ஸோ அதில் வந்து ஆக்சுவலி ஒரு சில பேர்கிட்ட நம்ம வந்து என்ன சொல்லணும், பேசணும்னு நினைப்போம்ல, வி ஷுட் ஓப்பன் அப் அப்படிங்கிறப்போ எல்லாருக்கிட்டையுமே நம்ம ரேண்டமாக வி வில் நாட் அது. ஸோ அதில் ஐ ஆல்வேஸ் வாண்டட் டு என்ன சொல்கிறது, உங்கள் ஷோவில் வந்து நான் வந்து ஒரு நாள் பேசணும்னு நான் ஆக்சுவலி வந்து திங்க் பண்ணிட்டு இருந்திருக்கேன். மேபி இட்ஸ் அ மேனிஃபெஸ்டேஷன் கூட சொல்லலாம். ஸோ எஸ், இப்போ நான் இங்கே தெரிந்துமா என் ஷோவில் வரணும்னு நினைச்சீங்க. ஸோ எஸ், இப்போ நான் இங்கே உங்கள் கூட இருக்கிறதுல வந்து ஐ ஃபீல் ஸோ ஹாப்பி. எஸ், ஏன்னா யதார்த்தமாக இருக்கும் உங்களோட இன்டர்வியூஸ் எல்லாமே, ரொம்ப யதார்த்தமாக இருக்கும். அது என்ன சொல்கிறது, ஒரு ஃப்ரெண்ட் கிட்ட பேசினா எப்படி இருக்கும் அந்த ஃபீல் வந்து உங்களோட இன்டர்வியூ முடிச்சுட்டு நான் திருப்பி ஜாய் அவங்களை கேட்பேன், க்ளோசிங் என்ன கொடுக்குறாங்க பார்க்கலாம், நான் கட் பண்ணாம போடுறேன். பட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சச் வேர்ட்ஸ். ஏன்னா நான் சொன்ன மாதிரி தான், ஒரு இன்டர்வியூ நம்ம எடுக்கணும்னா ஐ எம் அ பர்சன் ஹூ டோன்ட் கோ இன் டு தேர் ஓன் ஸ்பேஸ். ஐ நெவர் டச் தட். அது எந்த விதத்துலையும் அவங்கள ஒரு விஷயத்தை நோக்கி போகக்கூடாது. பட் இந்த இன்டர்வியூ நான் இப்போ எடுக்கிறதுக்கான காரணம் என்னென்னா, உண்மையாக சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் எனக்கு என்னென்னா, ஜாய் கிறிசல்டா என்னும் நான் சொன்னேன் இல்லைங்களா. யார் ஜாய்? மேக்கப் ஆர்டிஸ்டா இல்லை நிறைய ஈவெண்ட்ஸில் உங்களை நான் பார்க்குறேன். ஸோ யூ ஹவ் கிரியேட்டட் யுவர் ஓன் வேர்ல்ட். ஸோ ஈவெண்ட் சம்மந்தப்பட்டவங்க ஏதாவது பண்ணுறாங்களா, இல்லை இப்போ முக்கியமாக அரசியல்வாதியா, யார், ஆர் அ பியூட்டிஃபுல் மதர் ஆஃப் 2 கிட்ஸா? ஹூஸ் ஜாய்? நீங்கள் சொன்ன மாதிரி ஜாய் கிறிசல்டாங்கிறதுக்கு நிறைய ஐடென்டிட்டி இருக்குது. ஸோ ஆக்சுவலி வந்து ஐ எம் விஸ்காம் ஸ்டூடெண்ட். ஸோ என்னோட பேஷன் பார்த்தீங்கன்னா டைரக்ஷன். நான் ஒரு டைரக்டர் ஆகணும் அப்படின்னா வந்து நான் அந்த விஸ்காம் அதை வந்து சூஸ் பண்ணேன். பட் அப்போது வந்து என்னென்னா, பெண்களுக்கான அங்கீகாரம் இல்லை அந்த ஃபீல்டில். ஸோ அதுக்கப்புறம் தென் ஐ சோஸ் ஃபேஷன் டிசைனிங். ஸோ காஸ்டியூம் டிசைனர் ஆகணுங்கிறது வந்து சின்ன வயசுலேயே அது என் கூட ஒரு பேஷனாகவே இருந்துச்சு. ஏன்னா மற்றவங்க ட்ரெஸ்ஸிங் ஸ்டைலாக இருக்கட்டும், அவங்களுக்கு வந்து இப்படி பண்ணுங்கள் சின்னதுலேருந்தே, ஈவன் இஃப் இட் இஸ் மை ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கூல் டைம்ஸ்லேயுமே நான் வந்து அதை வந்து ஒரு என்ன சொல்கிறது, ரொம்ப இதுவாக இன்வால்வ்டாக பண்ணுவேன். ஸோ அதனால ஐ சூஸ் ஓகே, இது நமக்கு வந்து கரெக்டாக ஆப்டான ஒரு ஃபீல்டாக இருக்கும்னு சொல்லிட்டு ஐ டிட் காஸ்டியூம் டிசைனிங். அப்படி தான் ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்தேன். ஸோ பை காட்ஸ் கிரேஸ் அது நல்லாவே போச்சுது. பேக் டு பேக் நிறைய ஹிட் மூவிஸ் ஐ வாஸ் ஒர்க்கிங். ஸோ அது ஒரு ஐடென்டிட்டி எனக்கு க்ரியேட் பண்ணி கொடுத்துச்சு. அதுக்கப்புறமா தென் ஐ ஸ்டார்டட் மை ஓன் லேபிள்.
ஜாய் கிறிசல்டா என்னும் நான் அப்படிங்கிற ஒரு லேபிள். அது வந்து என்றைக்குமே அதை நான் ப்ரௌடாகவே வந்து ஃபீல் பண்ணி சொல்லுவேன். ஸோ அது ஒரு ஐடென்டிட்டி என்னால் வந்து கொடுக்க முடிஞ்சுது. அண்ட் அஃப்கோர்ஸ் தென் ஐ ஸ்டார்டட் ஆஃப் டூயிங் ஈவெண்ட்ஸ் ஆஸ் என்ன சொல்கிறது, வெட்டிங் பிளானர். myself and my friend Diya Menon. ஸோ 2 பேரும் சேர்ந்து அந்த ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஓகே. அஃப்கோர்ஸ் மதர் ஆஃப் 2, அதுதான் the biggest identity. ஸோ எல்லாம் இதுதான் joy. இதுதான் ஜாய். பட் ஐ திங்க் ஜாயை சுற்றி நிறைய விஷயம் நடந்துகிட்டே இருக்குது, இன் அண்ட் அவுட், டூ மெனி திங்ஸ். அதர் சைட் நம்ம பார்க்கும்போது எஸ் அஃப்கோர்ஸ் லாட் ஆஃப் குட் திங்ஸ் அண்ட் அஃப்கோர்ஸ் சம் பேட் திங்ஸ் அண்ட் ஆல் தட் ஸ்டஃப் ஆர் ஹேப்பனிங். பட் அண்ட் அஃப்கோர்ஸ் டூ மச் ஆஃப் ட்ராமாஸ் வெளியில் நிறைய நடந்தது. எனக்கு என்ன உங்ககிட்டனா, when so many things was buzzing around you, ஒரு தைரியம் நம்மளுக்குள்ளே வரும்ல. நீங்கள் சொன்ன மாதிரி தான் இப்போ என்னோடய ஷோவில் நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணியிருக்கீங்கன்ற மாதிரி லைஃப்பில் நான் ஒரு விஷயம் மேனிஃபெஸ்ட் பண்ணேங்க. எனக்கு தெரியும் who am I and I know what is my identity அப்படின்றத பிரேக் பண்ணுறது ஜாய் கிட்ட தான் இருந்தது. என்ன ஒரு தைரியம், என்ன ஒரு ஒரு போல்டாக சில விஷயம் உலகத்தை ஃபேஸ் பண்ணீங்களே, எப்படி ஜாய்? அது நிறைய நான் கோ த்ரூ பண்ணினேன் அந்த பீரியடில். எமோஷ்னலி, ஃபிசிக்கலி, மென்டலி. யாருமே ஐ திங்க் நம்மளோட எனிமீஸ்க்கு கூட அந்த ஒரு சிச்சுவேஷன் வரக்கூடாதுன்னு எல்லாரும் நினைப்பாங்க. அதுதான் நானும் வந்து நினைப்பேன். யாருக்குமே, எந்த பெண்களுக்குமே வந்து அந்த ஒரு நான் கோ த்ரூ பண்ண அந்த ஃபேஸ் வரக்கூடாதுங்கிறது வந்து நான் வந்து என்றைக்குமே அது வந்து என்னோடய ப்ரேயர்ஸில் இருக்குது. ஏன்னா அது என்ன சொல்லுது, நான் அது ஒரு காலகட்டத்தில் ரொம்ப பிரேக் டவுன் ஆன ஒரு டைம் அது. நீங்கள் சொன்ன மாதிரி அது எப்படி நான் வந்தேன்னா, அது எனக்குள்ளே அவ்வளோ தைரியம் இருந்துச்சுன்னான்னு எனக்கு தெரியல. பட் ஒன்று என் மைண்டில் இருந்தது, என் குழந்தைக்காக நான் வந்து போராடணும். அதை தவிர எனக்கு எந்த இதுவுமே மைண்டில் இல்லை. நாளைக்கு அந்த குழந்தையோட ஐடென்டிட்டி ஒரு பெரிய கேள்விக்குறியா ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுல நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தேன். அந்த ஒரு ஸ்ட்ராங்ஃபுல் தாட்ஸ் தான் வந்து என்னை வந்து ஃபைட் பண்ணி இன்றைக்கி நான் ஒரு அம்மாவாக நான் வந்து வெற்றி அடைஞ்சிட்டேன்னு சொல்கிறத விட என் பையனுக்கான நான் ஒரு ஐடென்டிட்டியை நான் வந்து வாங்கி கொடுத்துருக்கேங்கிறத நான் வந்து பெருமையாக சொல்லுவேங்கிறத தாண்டி இது வந்து மக்கள் வந்து நிறையா பேசுவாங்க, நீங்களே பார்த்துருப்பீங்க. பி இட் குட் ஆர் பேட், பாசிட்டிவ், நெகட்டிவ், அதெல்லாம் தாண்டி என் லைஃப்பில் என்ன நடந்ததுங்கிறது எனக்கு மட்டும்தான் தெரியும். அந்த 4 வால்ஸில் என்ன நடந்தது, எப்படி அந்த லைஃப் லீட் பண்ண, அதெல்லாமே வந்து எனக்கு மட்டும்தான் தெரியும். 4 பேர் பேசுவாங்க, 2 சேரை போட்டு உட்காந்து கான்வர்சேஷன் பேசுவாங்க. ஒரு ஃபோட்டோ போட்டோன்னா இமீடியட்டாக வந்து யூடியூப்ஸ், யூ நோ ஹவு பீப்புள் வில் ட்ரீட் இது. ஸோ அதை உட்காந்து ஏதோ அவங்க தான் லைஃப்குள்ளே வந்து உட்காந்து பார்த்த மாதிரி வந்து பேசுவாங்க. எல்லாமே அவங்க தான் அப்சர்வ் பண்ண மாதிரி பேசுவாங்க. அதெல்லாமே வந்து நான் வந்து ஸ்ட்ராங்காக ஃபேஸ் பண்ணி வந்ததுக்கு காரணம் மேபி தட் இஸ் ஃபார் ராகா. ஸோ இன்னைக்கு அது வந்து ராகாவுக்கு நான் ஒரு நாளைக்கு அவன் திரும்பி பார்க்கும்போது என் வாழ்க்கை இப்படி இருந்துச்சா, யார் இதெல்லாம் இதாகிடுச்சு அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி அவனுக்கு என்றைக்குமே வரக்கூடாது. அது வந்து ஒரு அம்மாவாக என்றைக்குமே அவன் கூட நான் ஸ்டாண்ட் பையாக நிற்பேன். அவன் தட் இஸ் நாட் ஃபார் மை ராகா, ஈவன் இட் இஸ் ஃபார் மை ஃபர்ஸ்ட் சன். ஸோ அதில் வந்து நான் வந்து என் பசங்களுக்காக நான் நிற்பேன். அண்ட் நீங்களே ரொம்ப அழகாக சொல்லிட்டீங்க, அந்த அம்மான்ற உறவுக்கு பின்னாடி நிறைய பேச்சுக்கள், நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. பட் அகெயின் பீயிங் அ மதர் ஆஃப் 2 கிட்ஸ் எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது இன்னைக்கு ஜாய் உங்களுக்கு? அந்த வலி தாண்டி நான் இன்னைக்கு இருக்கிறேங்கிறது வந்து சந்தோஷமாக என்னால் எடுத்துக்க முடியுமான்னு தெரியல. பிகாஸ் அவ்வளோ ட்ராமா நான் கோ த்ரூ பண்ணேன். எனக்கு வந்து என்ன சொல்லுது, நம்ம ஒரு ப்ரெக்னென்சி டைமில் என்னெல்லாம் நம்ம கோ த்ரூ பண்ணக்கூடாதுன்னு நினச்சோமோ அதெல்லாம் நான் கோ த்ரூ பண்ணேன். இட் வாஸ் அ ட்ராமா. ஏன்னா அவ்வளோ ஸ்ட்ரெஸ் ஹேண்டில் பண்ணேன். ராகா he's a preterm baby. So because of the stress நான் என்னெல்லாம் கோ த்ரூ பண்ணனோ அதனாலே அவர் வந்து சீக்கிரமாக டெலிவரி பண்ண வேண்டிய ஒரு சிச்சுவேஷனில் இருந்துச்சு. ஸோ இதை வந்து நான் என்ஜாய் பண்ணுறேன்னா இல்லை ஹாப்பியாக எடுத்துக்கிறேன்னா அதெல்லாமே வந்து எனக்கு தெரியல. பட் என்னென்னா நான் ஒன்று கோ த்ரூ பண்ணினேன்ல, அந்த பெயின், அந்த வலி, அதெல்லாமே வந்து இன்றைக்கி நான் ஸ்ட்ராங்காக ஆக்கியிருக்குன்னு தான் சொல்வேன். எனக்கு ஹாப்பி மூமெண்ட்டாக இருக்காங்கிறத கேட்டிங்கன்னா ஐ டோன்ட் நோ த ஆன்சர், பட் தட் மேட் மீ ஸ்ட்ராங்கர்.
இதுக்கு முன்னாடி இருந்த ஜாய் வேற, இப்போ இருந்த ஜாய் வேற. ஸோ அந்த ஒரு இது வந்து எனக்கு பண்ண தெரியுமே தவிர ஹாப்பி மூமெண்ட்டாங்கிறது still finding yeah, I'm just finding the answer for it. You're just finding the answer for it. ஆனா ஒரு விஷயம் இப்போ ரீசெண்டாக இப்போ காமெண்ட்ஸை வந்து 2 விதமாக நம்ம பார்க்கலாம். அப்போ போடப்பட்ட காமெண்ட்ஸோ இன்னைக்கு போடப்பட்ட காமெண்ட்ஸ் இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். ஐ திங்க் ஆஸ் அ மதர் அகேன் எல்லாருமே வந்து ஐ திங்க் உங்களோட வெற்றியை நிறைய பேர் இப்போ கொண்டாடுறாங்கன்னு சொல்லலாம் த்ரூ த காமெண்ட்ஸ் ஐ பீன் சி. பட் அப்படி இருக்கும் பொழுது இது எப்படி பார்க்குறீங்க? யூனோ அகேன் நான் ஸ்டார்டிங்கே சொன்ன மாதிரி வி ஆர் இந்த ட்ராமா வேர்ல்டு இல்லை அன்னைக்கு அதே காமெண்ட்ஸ் வந்து வாஸ் ஃபயரிங் யூனோ அகேன். நான் ஒரு விஷயம் தெளிவுபடுத்தணும் நீங்கள் ஜாய்க்கும் சரி பார்க்கக்கூடிய மக்களுக்கும் சரி, அன்லெஸ் எனிபடி கிவ் தேர் பெர்மிஷன் ஐ வில் நாட் என்டர் இன் டு தேர் business. I am like that. So அதை நீங்களும் ரெஸ்பெக்ட் பண்ணோம், நானும் அது உள்ள போகல. பட் அகெயின் ஆஸ் அ மதர் அன்னைக்கு வந்த விஷயங்கள் இன்னைக்கு வந்து ஜாய்க்கு அது ஒரு பெரிய விஷயமா இருக்குல்ல, மக்கள்கிட்டேருந்தே ஒரு சப்போர்ட் கிடைக்கிற மாதிரி. அதை ஃபீல் பண்ணுறீங்களா ஜாய்? இப்போ இஸ் எனக்கு அந்த டைம் இப்போ அந்த ராகாவோட இதுக்கப்புறமா இப்போ வர டிஎம்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வாஸ் ஸோ எமோஷ்னல். பப்ளிக் கிட்டேருந்து வருது, அவங்க போடுற மெசேஜ் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் ஒருத்தவங்களுக்கு ஒரு விக்ட்ரி கிடச்சா எப்படி இருக்குமோ அதை தான் நாங்கள் ஃபீல் பண்ணுறோம். சம் மெசேஜஸ்லாம் ரீட் பண்ணும்போது ரொம்ப எமோஷ்னலாக அவங்க ரொம்ப பிரேக் டவுனாக மெசேஜ் பண்ணுறாங்க. அதாவது ராகா வந்து அவங்க வீட்டு குழந்த மாதிரி they are ட்ரீட்டிங், அவனுக்கு ஒரு ஜஸ்டிஸ் கிடைக்காதா? இப்போ ரீசெண்டாக லைக் ஐ ஆல்வேஸ் கோ டு டெம்பிள் சர்ச். ஸோ போகும்போது எல்லாமே வந்து பப்ளிக்கில் பார்க்குறவங்க எல்லாமே வந்து நான் சாமி கும்பிட்றதா இருந்தாலும் ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கும்போது கூப்பிட்டு வந்து என்னை வந்து ஒரு 2 minutes உங்கள்கிட்ட பேசலாமான்னு சொல்லி அவங்களோட அந்த கன்சர்ன், அதாவது உங்களுக்காக நாங்கள் 2 நிமிஷம் ப்ரேயர் பண்ணியிருக்கோம், ராகா நல்லா இருக்கணும், உங்கள் பசங்க நல்லா இருக்கணும்னு நாங்கள் ப்ரேயர் பண்ணியிருக்கோம். இதெல்லாமே வந்து அவங்க சொல்லணும்னு வேண்டிய அவசியம் கிடையாது. பட் இந்த ஜேர்னியில் வந்து நிறைய வந்து மக்களோட அன்பு நான் வந்து சம்பாதிச்சிருக்கேன்னு தான் சொல்லும். நீங்கள் சொன்ன மாதிரி லைக் நெகட்டிவ் இருந்துச்சு, பாசிட்டிவ் இருந்துச்சு. பட் நெகட்டிவ் வந்து நான் என்னோட ஹார்ட்டுக்கோ இல்லை மைண்டுக்கோ எடுத்துகிட்டு போகல. ஏன்னா நான் அதை எடுத்து என்னால் அடுத்த ஸ்டெப் நான் எடுத்துகிட்டு பண்ண முடியாது, ப்ராசஸ் பண்ண முடியாது, நான் அங்கேயே ஸ்டக் ஆயிடுவேன். வாழ்க்கையில் நம்ம வந்து நல்லது பண்ணாலுமே வந்து நம்மளை தப்பு சொல்லுவாங்க, கெட்டது பண்ணாலும் நம்மளை தப்பு சொல்லுவாங்க. இதை பண்ணிட்டாளா அப்படிங்கிற மாதிரி பேசுகிறவங்க, என்ன பண்ணாலுமே தேர் ஆர் லைக் ஒரு செட் ஆஃப் குரூப் இருக்காங்க நம்மளை வந்து பேசுகிறதுக்குன்னே இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் நான் வந்து ரொம்ப பாதர் பண்ணல. எனக்கு வந்து என் பின்னாடி ஒரு 10 பேர் இருக்காங்களா போதும், அவங்க என்னை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்களா போதும், அந்த ஒரு இதில் தான் இருக்கிறேன். அதுதான் நான் சொன்ன மாதிரி சோஷியல் மீடியாவில் வந்து நம்மளை கழுவி ஊற்றுறவங்களும் இருக்காங்க, தூக்கி வச்சு பேசுகிறவங்களும் இருக்காங்க. நிறைய பேர் சொன்ன ஒரு விஷயம், இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அப்போது பேசுனவங்கலாம் இப்போ வந்து ஒரு உங்கள் பையனுக்காக நீங்கள் போராடி நீங்கள் ஒன்று வாங்கி கொடுத்துருக்கீங்க, யூ ஆர் அ ஸ்ட்ராங்கஸ்ட் மதர் அப்படின்னு. அது வந்து கேட்கும்போது பார்க்கும்போது எல்லாமே ஓகே. பட் அந்த பெயின் நான் கோ த்ரூ பண்ணது நிறைய பேருக்கு தெரியாது. ஓகே, வெளியேருந்து பார்க்குறவங்களுக்கு ஓகே இதுதான் அப்படிங்கிற. பட் உள்ள அது நம்ம எத்தனை நாள் ஸ்லீப்லெஸ் நைட்ஸ் இருந்திருப்போம், கண்ணீர், கஷ்டம். அதுவும் அந்த ப்ரெக்னென்சியில் வந்து நம்ம குழந்தைய வந்து ஸ்ட்ரெஸ் கொடுக்கக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லுவாங்க. ஸோ அதையும் பேலன்ஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நிறைய இருந்து இன்னைக்கு வந்து எனக்கு மக்கள் வந்து இவ்வளோ லவ் அண்ட் சப்போர்ட் என்னோட டிஎம்ஸில் வந்து அவ்வளோ மெசேஜஸ் வருது. அது எல்லாத்துக்குமே நான் வந்து தேங்க்ஸ் டு காட் தான் சொல்கிறேன். அட்லீஸ்ட் சம்வேர் சம் பீப்புள் என்னை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாங்களே, ஓகே ஃபைன் போதும் அப்படிங்கிற மாதிரி. அண்ட் ஸ்பிரிச்சுவலி இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க நமக்கு ஒரு கஷ்ட டைமில் வந்து சம்படி இஸ் ஆல்வேஸ் ஸ்டுட் பை மீ, என் கூட இருந்திருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. இல்லை எல்லாமே கடவுள் தாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. 3வது பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாருமே ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயம் சைலன்ஸ். இது எது ஜாயை வந்து உண்மையாகவே விச் பவுன்ஸ் யூ அண்ட் வெளியில் கொண்டு வந்ததுக்கு எது காரணமாகுது? இல்லை இதை தாண்டி வேறு ஒரு விஷயம் இருந்தது? நீங்கள் சொன்னதில் வந்து அதில் 2 இது நான் ட்ரஸ்ட் பண்ணுவேன். ஒன்று காட், இன்னொன்று வந்து கூட இருக்கிறவங்க. ஸோ அதில் 2 பேரையும் நான் பற்றி பேசணும்னு நினைக்கிறேன். கடவுள் அந்த சிச்சுவேஷனில் எனக்கு என்ன பண்ணணும், எதுவும் நான் எப்படி பவுன்ஸ் பேக் ஆக போகிறேங்கிறதே எனக்கு ஒரு பெரிய கேள்விக்குறி இருந்துச்சு. பட் ஒரு இது நான் வந்து அதை நான் வந்து விடவே இல்லை, ப்ரேயர்ஸ். ஓகே, அது வந்து see I am a Christian and we follow Hindu also, so it is not about religion. நான் வந்து சாமி
கடவுள் எல்லாருமே ஒன்றா தான் பார்க்குறேன். ஸோ அந்த ஃபேஸில் வந்து நான் நிறையா ப்ரேயர் பண்ணினது, காட் கிட்ட பேசுறது. இப்போ நம்ம வந்து கடவுள்கிட்ட பேசுவோம்ல, அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட பேசும்போது தான் என்னோடய ஸ்ட்ரகிள்ஸை நான் வந்து பேசுனேன். ஸோ என்னோட ப்ரேயர்ஸ் அவ்வளோ இருந்தது தட் டைம், டூரிங் தோஸ் டஃபஸ்ட் டைம். அண்ட் அஃப்கோர்ஸ் அதில் நமக்கு 1000 ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. அந்த 1000 பேரும் நம்மளோட ட்ராவல் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. ஆனால் கவுண்ட் பண்ணி பார்க்குற மாதிரி ஒரு விரலை விட்டு கவுண்ட் பண்ணுற மாதிரி ஒரு 5 பேர் இருந்தாலும் பெஸ்ட்டாக இருப்பாங்க. ஸோ அதில் த்ரூ அவுட் திஸ் ஜேர்னி ஐ வுட் சே மை ஃப்ரெண்ட் சுஷ்டி டாங்கே, ஹீரோயின் குக் வித் கோமாளியில் வந்திருப்பாங்க. ஸோ அவங்க என் கூடவே இருந்தாங்க. ஷீ இஸ் ஃப்ரம் மும்பை. No matter what, even I call it 12 AM in the midnight, she'll pick my call. And அந்த டைமில் if I don't pick her call, she used to get panic. நான் ஏதோ தப்பாக முடிவு எடுத்துட்டேனா, ஏன் கால் பிக் பண்ணா, she keeps on calling me. எங்களோட காமன் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் கால் பண்ணி, ஜாய் இஸ் நாட் பிக்கிங் த கால், கேன் யூ ப்ளீஸ் ட்ரை டு கனெக்ட் ஹர். அந்த மாதிரிலாம் வந்து ஒரு கன்சர்ன் எடுத்து த்ரூ அவுட் எவ்ரி டே ஷீ வில், என்ன சொல்லுது, நாங்கள் 2 பேரும் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 2 hours பேசுவோம் ஓவர் த ஃபோன். ஸோ ஷீ இஸ் மை ஸ்ட்ரெஸ் பஸ்டர், மை ஹாப்பி மூமெண்ட்ஸ். பிகாஸ் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஷீ இஸ் ட்ராவலிங் ஃப்ரம் 2012 வித் மீ. இட்ஸ் ஆல்மோஸ்ட் ஒரு 14 years ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப். இந்த டஃபஸ்ட் மூமெண்ட்டில் வந்து கூடவே இருந்தா. She stood by me no matter what, you have to be strong. நான் அந்த மேபி என்னோட இடத்துல வேறு யாராவது இருந்திருந்தா கண்டிப்பாக நிறைய தப்பான முடிவுகள் எடுத்திருப்பாங்க. அவ்வளோ ஸ்ட்ரெஸ் நான் கோ த்ரூ பண்ணும்போது. பட் ஷீ ஸ்டுட் மீ. நீ பவுன்ஸ் பேக் ஆகணும், நீ வந்து பசங்களுக்காக பவுன்ஸ் பேக் ஆகணும், நீ இப்படியே இருக்கக்கூடாது. நான் அழுதேன்னா அவள் திட்டுவா என்ன. ஒரு டீச்சர் வந்து எப்படி நம்மளை வந்து இது பண்ணுவாங்க, அந்த மாதிரி நான் அழுதேன்னா என்னை திட்டுவா, அழக்கூடாது, நீ ஸ்ட்ராங்காக இருக்கணும். அண்ட் என்னோட ஃபர்ஸ்ட் சன் முன்னாடி நான் அழுதுனா இன்னும் திட்டுவா, ஹீஸ் வாட்சிங் யூ. How old is he? He's now 7 years. 7, okay. ஸோ அந்த மாதிரி மேபி அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்க்கு ஐ எம் ஃபார் எவர் கிரேட்ஃபுல்னு தான் சொல்லணும். ஏன்னா நிறைய பேர் பிரச்சனை வரும்போது ஓடி போயிடுவாங்க, கரெக்டாக. அந்த பிரச்சனைகள் வரும்போது தான் நமக்கு தெரியும் யார் ட்ரூ ஃப்ரெண்ட்ஸ், யார் வந்து ஃபேக்காக நம்ம கூட இருக்காங்கங்கிறது தெரியும். ஸோ வாழ்க்கையில் தான் நிறைய நிறைய ஃபேக் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒதுங்குனாங்க. நிறைய நான் ரியலைஸ் பண்ண இவங்கெல்லாம் ஃபேக் அப்படிங்கிறது எனக்கு அந்த டைமில் தான் தெரிஞ்சு. அது வரைக்கும் ஜாய்னு பின்னாடியே வந்தவங்க காணாமல் போயிட்டாங்க, எங்கே போனாங்கன்னு தெரியாது. they didn't even bother to even make a single call. ஸோ அப்போ தான் எனக்கு தெரிஞ்சிச்சு, ஓகே நம்ம வந்து யாரை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டோமோ அவங்க தான் என் பின்னாடி இருந்தாங்க. ஸோ அதுக்கு என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்க்கு தான் ஆக்சுவலி பெரிய காரணம். ஆமாம், அன்னைக்கு அந்த சப்போர்ட் அவங்க எனக்கு கொடுக்கல, என் கூடவே இல்லைன்னா நான் தெரியல. பிகாஸ் சம்வேர் யாராவது ஒருத்தவங்க நம்ம கூட இருக்கணும். அது வந்து துக்கமோ சோகமோ நம்ம கூட, நாளைக்கு நம்ம ஒரு தப்பான முடிவு எடுக்கக்கூடாதுன்னா அதை நம்ம ஒருத்தவங்க கிட்ட ஷேர் பண்ணி அதுக்கான ஒரு சொல்யூஷன் கேட்போம்ல. அந்த மாதிரி now I am blessed with the true friends. அண்ட் எப்போவுமே நம்ம ஒன்று சொல்வோம்ல, அந்த சம்டைம்ஸ் அந்த தனிமை நிறைய கற்றுக் கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கான அந்த தனிமை என்ன ஜாய்க்கு கற்றுக் கொடுத்து? அந்த தனிமை எனக்கு தைரியத்தை கற்றுக் கொடுத்துச்சு. பட் இட் டுக் அ டைம் இல்லை? எஸ் ரொம்ப ஒரு நாள் நெக்ஸ்ட் டே நான் சர்வைவ் பண்ணுவேனானே எனக்கு தெரியாத டைம்லாம் இருந்துச்சு. அது தைரியத்தை கொடுத்துச்சு. ஐ அண்டர்ஸ்டாண்ட். இல்லை, நீங்கள் சொன்ன மாதிரி தான் அந்த ஒரு தனிமை வந்து நம்மளுக்கு 2 விதமாக ஒன்று பண்ணும். ஒன்று, ஏன் எதுக்கு நமக்கு ஏன் ஒரு முடிவை நோக்கி போகலாமான்னு தோணும். அடுத்தது, சரி உடஞ்சிட்டோம், நம்ம தப்பு பண்ணலன்னா எழுஞ்சி ஓடலான்ற ஒரு விஷயம் தோணும். இதில் 3ஆவதும் இருக்குது. ஜாய் என்னோட ஷோவில் இருக்கிறதுனால நான் கேட்குறேன், ஜாய்க்கு ஏதாவது ஒரு டைமில் யூ ஃபெல்ட் இட் அ மூமெண்ட், நம்ம எதாவது தப்பு பண்ணிட்டோமா? சம்டைம்ஸ் அந்த கர்மான்ற ஒரு விஷயம் சொல்லுவாங்கல்ல ஜாய், எனக்கு நீங்கள் how far you believe itன்னு தெரியல. இது 3 ஆப்ஷனை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இட் சாய்ஸ் இஸ் yours now. அந்த இடத்துல ஏதாவது ஒரு விஷயத்தில் யூ எவர் ஃபெல்ட் லைக், ஓகே நம்ம ஏதாவது தப்பு பண்ணிட்டோமா, இல்லை இது ஏதோ ஒரு விஷயம் நம்மளை வந்து தாக்கி இருக்கு இன்னைக்கு, ஓகே கடந்து போகலான்னு நினச்சிங்களா? என்ன வாட் வாஸ் இது நடந்தது? ஒன்று சொல்லுவாங்கல்ல, வாழ்க்கையில் நமக்கு ஒரு இது நடக்குதுன்னா அது கடவுள் வந்து ஓகே இது பண்ணி வச்சிருப்பாரு, இப்படிதான் உன் லைஃப் வந்து அதுலேருந்து நீ வந்து ஒரு பாடத்துக்கு வந்து லெசனை வந்து கற்றுப்ப அப்படின்னு.
அது முன்னாடி பார்த்தீங்கன்னா ஜாய்ங்கிறது வந்து ஷீஸ் லைக் என்ன சொல்கிறது ரொம்ப ஜாலியான ஒரு பர்சன். எதுக்குமே வந்து ஷி வில் நெவர் டேக் ஸ்ட்ரெஸ். அந்த மாதிரி ஒரு பர்சன். மேபி இந்த மாதிரி ஒரு இது வந்ததுக்கப்புறம் தான் அது இட் வாஸ் அ காட்ஸ் பிளானான்னு தெரியல. இதெல்லாம் உன் லைஃப்பில் நீ பார்த்தா தான் உனக்கு வந்து லைஃப்னால் என்ன புரியும். இல்லை வந்து அப்போ தான் நீ வந்து தைரியமாக இல்லை இதுதான் டெஸ்டினி அப்படிங்கிறது வந்து அவர் எழுதி வச்சிருப்பாருங்கிறதுல நான் வந்து பிலீவ் பண்ணேன். அதனால தான் நான் வந்து ஓகே எதா இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற அந்த ஒரு மொமெண்ட்டை வந்து இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. நான் பாட்டுக்க ஐ ஜஸ்ட் கோ வித் த ஃப்ளோ அப்படிங்கிற மாதிரி ஐ வில் நெவர் டேக் எவ்ரி திங் லைக் சீரியஸ். ஐயோ அப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சுன்னு போனேன். இப்போ வந்து எனக்கு வந்து என்ன சொல்கிறது தைரியம், அந்த எமோஷ்னல் பிரேக் டவுன் ஆனால் அதை எப்படி ஓவர் கம் பண்ணுறதுங்கிற ஒரு இது, ஸ்டெபிலிட்டி, இந்த மாதிரி நிறைய எனக்கு வந்து கற்றுக் கொடுத்துருக்கு. ஸோ நிறைய கத்துட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைய வரைக்கும் சொல்லலாமா? ஏன்னா எஸ். நேத்து கூட ஏதாவது போயிட்டே இருக்கு. அண்ட் எனக்கு ஆக்சுவலி அதுவுமே கேட்கணும். இன்னமும் அந்த ஒரு விஷயம் போயிட்டே இருக்குல்ல, the drama is around you ல. என்ன ரொம்ப ரொம்ப ட்ராமா போயிட்டு இருக்கா? என்ன என்ன வாட் இஸ் இட் ஜாய்? இட் இஸ் என்ன சொல்ல அது பழகிடுச்சு அப்படியே போயிட்டே தான் இருக்கு. இப்போ எப்படின்னா நம்ம என்ன பண்ணாலும் பீப்புள் வில் கமெண்ட் சே காமெண்ட்ஸில் வந்துடும். இல்லை 2 பேர் சேரை போட்டு உட்காந்து யூடியூப்ல உட்காந்து இந்த மாதிரி சொல்ல வரீங்களா? இல்லை இந்த மாதிரி சொல்ல மாதிரி வரல. ஓகே. இது வந்து என்ன சொல்லுது, நீங்க வந்து ரொம்ப யதார்த்தமா பேசுறீங்க. சம் பீப்புள் ஐ வில் நாட் மென்ஷன் த நேம், பட் சும்மா அதை என்ன சொல்ல ஜாப்லெஸ்ஸாக இருந்து அடுத்தவங்க வாழ்க்கையை நம்ம பேசுவோங்கிறது. சி நோபடி ஹேஸ் அ ரைட்ஸ் டு பர்சனல் லைஃப்பை எடுத்து ஒரு 2 பேர் உட்காந்து அதை உட்காந்து தேர்ட் பர்சன் உட்காந்து பேசுறது வந்து அது ஐ டோன்ட் ஃபீல் ஓகே. இப்போ எனக்கு என்னன்னா இந்த இவ்வளோ விஷயம் நடந்ததில் பீயிங் அ ஸ்ட்ராங் உமன் ஆயிட்டீங்க, எல்லாத்தையும் பிரேக் த்ரூ பண்ணி உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தை நோக்கி இன்றைக்கி ரொம்ப அழகாக பயணிச்சுட்டு இருக்கீங்கன்னும் பொழுது இதில் இந்த காசுன்ற ஒரு விஷயம் நிறைய நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கும். இன்றைக்கி எல்லாரும் சொல்லலாம் காசு இஸ் அ நீடுன்றாங்க, காசு வந்து அந்த நேரம் தான் தேவைன்றாங்க, காசு இஸ் இம்பார்ட்டன்ட்ன்றாங்க. ஆனால் இப்போ உங்களை மாதிரி ஒரு ஆட்களுக்கு அந்த டைம்லேயும் சரி, பீங் வித் யுவர் மதர் தென் த கிட்ஸ் அண்ட் யூ பீன் கோயிங் த்ரூ ஸோ மச், காசு எந்த அளவுக்கு ஜாய்க்கு கை கொடுத்தது அந்த டைமும் சரி இன்றைக்கும் சரி? ஐ எம் நாட் லைக் என்ன சொல்கிறது காசு இருந்தால் தான் வாழ முடியும் அப்படின்னு ஒரு இது. இப்போ ரீசெண்டாக ஐ சா விஜய் சேதுபதி சார், அதில் வந்து அவர் சொல்லியிருப்பாரு. அது நீங்கள் பார்த்தீங்களான்னு இல்லை. ஸோ த சேம் திங் வில் பி தேர். காசு முக்கியமானு கேட்டால் அவர் அந்த மாதிரி ஒரு பாயிண்ட் சொல்லியிருப்பார். ஆக்சுவலி காசு இல்லாமல் வாழ முடியாது. பட் அது என்னன்னா ஒவ்வொரு இதில் எக்ஸ்பெக்டேஷன்ஸோடு இருக்கக்கூடாது. எனக்கு இவ்வளோ இது இருந்தால் தான் நான் வந்து சர்வைவ் பண்ணுவேன் அப்படின்னு கிடையாது. அப்போவும் சரி ஐம் வெரி இண்டிபெண்ட் உமன். ஃப்ரம் மை காலேஜ் டேஸ்க்கு அப்புறமா ஐ ஸ்டார்டட் ஒர்க்கிங். ஸோ அப்போலேருந்து ஐ ஸ்டார்டட் ஏர்னிங் பேக் டு பேக் மூவிஸ். கிட்டத்தட்ட 25+ மூவிஸ் பண்ணியிருந்தேன் அஸ் அ காஸ்டியூம் டிசைனர். தென் ஐ ஹேட் மை ஓன் லேபிள். ஸோ மணி இஸ் நாட் அ மேட்டர். அது இருந்தால் தான் என்ன சொல்கிறது, அது ஒரு தைரியம் உங்களுக்கு கொடுத்துதா? அஃப்கோர்ஸ். அதாவது நான் யாரையுமே டிபெண்ட் பண்ணி இல்லை. ஐ எம் இண்டிபெண்டன்ட். இன்னைக்கு நான் ஒரு இடத்துக்கு போகணுன்னா என்னால் போக முடியும் அப்படிங்கிறத அந்த ஒரு வாழ்க்கை பயணம் வந்து எனக்கு வந்து தட் மேட் மீ ஸ்ட்ராங். ஸோ அது நீங்கள் பிலீவ் பண்ணுறீங்களா? காசு இருந்தால் அந்த ஒரு தைரியத்தை நம்மளுக்கு கொடுக்கும். அந்த நம்ம என்ன மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருந்தாலும் சரி அந்த காசுன்றது நம்மளுக்கு ஒரு தைரியத்தை கொடுக்குதுல்ல? ஆமாம். அது நிறைய ஜாயை வந்து புஷ் பண்ண வச்சுருக்கா. இப்போ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா என்னை வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆக்குறது வந்து என்னை எப்படின்னா ஐ ஹாவ் டு சம்பாதிக்கணும்னு கிடையாது. நான் வந்து ஒர்க் பண்ணணும். ஐ ஹாவ் டு பவுன்ஸ் பேக். ஐ ஹாவ் டு ஃபோக்கஸ் ஆன் மை ஒர்க். அப்போ தான் நான் வந்து என்ன ஆவேன், வாட் எவர் ஐ கான் த்ரூ த ட்ராமா அதை வந்து நான் வந்து ஒரு ஹீலிங்காக எடுத்துகிட்டு போக முடியுங்கிறதுனால ஐ எம் ஜஸ்ட் மேக்கிங் மை செல்ஃப் பிஸி. இந்த சைட் போனால் நான் இப்படி, அந்த சைட் போனால் இந்த ஒர்க், இப்போ எந்த ஒர்க் வந்தாலுமே ஐ வில் டூ இட் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா தட் மேக்ஸ் மீ ஹாப்பி. ஒர்க் மேக்ஸ் மீ ஹாப்பி அப்படின்னு. இப்போ அந்த ஒர்க்கு நம்ம தான் எனக்கு அடுத்த கேள்வி வருது. இப்போ திடீர்னு ஒரு அரசியல் பயணத்தை நோக்கி போயிட்டுருக்கீங்க. எனக்கு புரியல, அது பார்க்கும்பொழுது என்ன, ஓ டிவிகேல போயிட்டாங்களா இல்லை அங்கே இருக்காங்களா, யூ பீன் பார்ட் ஆஃப் இட்டா, வாட் என்ன, ஏன் திடீர் ஃபஸ்ட்டு வாய் அரசியல் திடீர்னு
இட் இஸ் நாட். என்ன ஜாய் உங்களை சுத்தி பல அரசியல் போயிட்டு இருக்கு. என்ன சொல்லுங்க, ஏன் அரசியல்? அது இன்ட்ரெஸ்டா இல்ல ஓகே சம்திங் பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயமா? அது வந்து ஓவர் நைட் டிசிஷன் கிடையாது. ஓ அது வந்து ஆக்சுவலி இந்த சின்ன வயசுல நமக்கு ஒரு ஆம்பிஷன்ஸ் மாறி மாறி வந்துட்டு இருக்கோம்ல, அப்போ நான் நிஜமாவே ஒரு சீரியஸான ஆம்பிஷன்ல இருக்கும்போது ஐ வாண்ட் டு பிகம் ஐஏஎஸ் ஆஃபீஸர். ஸோ ஆக்சுவலி அப்பாவுக்கு அது ஆசை. ஸோ எனக்கு ஸ்கூல் படிக்கும்போது புக்ஸ்லாம் வாங்கி கொடுப்பாங்க அந்த ஐஏஎஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக. ஒரு காலகட்டத்தில் அதை நான் பண்ணினேன். பட் அப்போது ஐ வாஸ் நாட் லைக், என்ன சொல்ல, எனக்கு ரொம்ப படிப்புன்னு பண்ணால் எனக்கு ப்ரெஷர் பண்ணால் எனக்கு பிடிக்காது. ஸோ ஓகே விஸ்காம் தான் எனக்கு வந்து என்ன சொல்கிறது, ஓகே க்ரியேட்டிவாக சம்திங் விச் இஸ் வெரி க்ரியேட்டிவ்னு அந்த இதை விட்டுட்டு இப்படி இந்த சைடு வந்தேன். ஸோ சம்வேர் அந்த ஒரு தாக்கம் என்கிட்ட வந்து சின்னதுலேருந்தே இருந்துச்சு. ஸோ அது நாட் லைக் ஒரு நைட்லேயே ஓவர் நைட்லேயே நான் வந்து டிசிஷன் எடுத்தேன்னு சொல்ல முடியாது. ஸோ அது இருந்துகிட்டே இருந்து. இப்போ என்ன அதில் என்ன கனவு இருக்குது ஜோய்? மெயினாக வந்து பெண்களுக்காக வந்து பண்ணணும்னு நினைக்கிறேன். யங்ஸ்டர்ஸ் மக்களுக்காக நேரடியாக போய் வந்து ஒர்க் பண்ணுறதுல வந்து எனக்கு ரொம்ப ஆசை. ஸோ அது வந்து இப்போ நம்ம இந்த டிவிகே கவர்மெண்ட்டில் வந்து மக்களுக்கும் அவங்களுக்கும் அந்த கனெக்ஷன் இருக்குல்ல, இட் இஸ் லைக் வெரி ஃப்ரெண்ட்லி. முன்னாடிலாம் நம்ம வந்து ரீச் பண்ணணும்னா இட் வில் பி லைக் நிறைய ப்ரோட்டோகால்ஸ் எல்லாமே இருக்கும். இப்போது இந்த கவர்மெண்ட்டே வந்து நமக்கு ஒரு ப்ராப்ளம் லைக் மக்களுக்கு ஒரு இதுனா வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியாக வந்து இது பண்ணுறாங்க. ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப நாளாக ரொம்ப ஆசை. ஐ ஹாவ் டு டூ சம்திங் ஃபார். ஸோ விரைவில் ஒரு விஷயம் இருக்கா அரசியலை நோக்கி ஒரு பெரிய பொசிஷன்ல இருக்கணும் அப்படின்ற ஒரு கனவெல்லாம் இருக்கு? கனவை தாண்டி மக்களுக்கு, அதனால மக்களுக்கு நான் வந்து நல்லது பண்ணணும் அப்படின்ற ஒரு எனக்கு மக்களுக்கு நான் வந்து I'm actually doing lots of social activities. ஸோ அது ஆக்சுவலாக கேட்கணும்னு நினச்சேன், நிறைய இடத்துல உங்களை பார்க்க முடியும். ஸோ இப்போன்னு இல்லை, முன்னாடியே இருந்து பண்ணிட்டு இருக்கேன். பட் ஐ நெவர் போஸ்ட் நீங்கள் வந்து டாக் ஆஃப் த டவுன் ஆன பிறகு இப்போ நிறைய வருதோ? சாரி, ஓகே. சோஷியல் மீடியாவில் போட மாட்டேன். பட் ஜென்ரலாக வந்து நான் வந்து பசங்களுக்கு வந்து ஸ்கூல் ஃபீஸ் முடியாதவங்களுக்கு பண்ணுறேன். அந்த மாதிரி நிறையா சோஷியல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அது வந்து என்னென்னா மக்கள் எனக்கு பேசிக்காக என்னென்னா சின்னதுலேருந்து யாராவது ஒருத்தவங்க கஷ்டப்படுறாங்கன்னா அது என்னால் அதை அக்செப்ட் பண்ண முடியாது. நம்மக்கிட்ட இல்லைன்னாலோ இவ்வளோதான் என்கிட்ட இருக்கும், என்னால் சர்வை பண்ண முடியாதுன்னு இருந்தாலுமே அதை தூக்கி கொடுத்துருவேன். ஸோ அதனால அது அப்படியே வந்தது. ஸோ இப்போது சோஷியல் ஆக்டிவிட்டீஸ்ங்கிறது முன்னாடியிலேருந்து பண்ணுறேன். அது இப்போ தான் பீப்புள் ஆர் திங்கிங் தட் ஐ ஆம் டூயிங், இப்போ வந்தது தான் பண்ணுறேன் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. இல்லை நிஜமாக நானுமே என்ன திடீர்னு இவங்க அரசியலில் என்ன திடீர்னு அப்படின்ற மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி தான். ஐ பி ஓப்பன், நானுமே நிறைய வீடியோஸ் அந்த ரீல்ஸ் இதெல்லாம் பார்க்கும்பொழுது ஓகே ஏதோ ஒரு பயணத்தை நோக்கி போயிட்டுருக்காங்க போல் அப்படி நீங்கள் சொன்ன பிறகு தான் தெரியுது யூ பீன் டூயிங் இட் ஃப்ரம் தி ஸ்டார்ட் அண்ட் ஆல் தட். ஓகே, ஆசைகள் இருக்குது, ஒரு விஷயத்தை நோக்கி போகணுன்ற கனவுகள் இருக்கோ? அதை பாதர் பண்ணி நான் போனேன்னா என்னால் அடுத்த ஸ்டெப்பை ஃபோக்கஸ்டாக பண்ண முடியாது. ஐ நோ யூ, ஸோ இட்ஸ் அ பர்சனல் கான்வர்சேஷனும் தாண்டி யூ நெவர் டிக் பீப்புள்ஸ் பர்சனல் லைஃப் டு கீப் யுவர் செல்ஃப் காம். இல்லை நான் பண்ண மாட்டேன், வந்ததெல்லாமே நான் ஸ்கிப் பண்ணிட்டேன், தட் இஸ் மை ஹாப்பி ஸ்பேஸ்.